ஒரு குதூகலம் வந்து கொடுத்த பகவானுக்கு தன்னை இப்படியும் ஆசைப்படுறவா இருக்காளா, இப்படியும் ஒரு பக்தி இருக்காளா சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணினார், அப்படியே சட்டுன்னு சாடி அந்த விப்ரனோட கையை அப்படி பிடிச்சுக்கிறார். அந்த ருக்மிணி தேவி என்ன அடையாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த சேதி ராஜா மகத ராஜாக்கள் எல்லாம் அங்கே நிறையா நின்றுட்டு இருக்கிறத அவளெல்லாம் ஒரு கலக்கு என்ன அப்படி தூக்கிண்டு வரணும்னு சொல்லி ருக்மிணி தேவி தானே லெட்டரில் சொல்லியிருக்கா. அப்போது அவள் எப்படி தூக்கிண்டு வரணுமோ, எப்படி கலக்கணும்னு சொன்னாலும் அதே மாதிரி நான் கலக்கி அவளை தூக்கிண்டு வர போகிறேன்னு சொல்லி பகவான் சொல்லுறேன். உண்மத்திய சொல்கிறேன் அந்த பதம், அதே பதத்தை எடுத்து போட்டிருக்கான் பகவான். ஹே தாருகா சொல்லி கூப்பிடுறான் பகவான். தாருகன் அங்கே வெளியில் நின்றுட்டுருக்கான். சுவாமின்னு ஜெயா விஜய் பவ என்ன பண்ணணும் சொல்லி கூப்பு கையோடு முன்னாடி ஓடி வந்துவிட்டார் அவர். வேகம் ரதத்தை எடு சொல்லி பகவான் ஆக்ஞாபிக்கிறான். ரதஹாஷு சம்யுஜ்யதாமிதி சாரதிம். ஒரு ராத்திரியில் ஒன்றும் போக முடியாது, ஆனாலும் பகவான் உற்சாகம் அந்த குதிரைக்கு வந்து கொடுத்தோ என்னவோ ஒரு ராத்திரியில் அப்படியே விருந்து போயிடுத்து. நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகா பூதைர்மஹத்பிரியைமா புரோ விபுர் நிர்மாயசேதே யதமுஷு பூருஷ भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. பாகவதத்தில் ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு பாகம் பார்த்துட்டு இருக்கோம். ருக்மிணி தேவி பகவானை எப்படி அடையறா, ருக்மிணி தேவியோட சரணாகதி நேற்றுக்கு பார்த்தோம். ருக்மிணி தேவி ஒரு கத்து தான் எழுதி கொடுக்குறா பகவானுக்கு, ஒரு லெட்டர் தான் போடுறா. ஆனால் அந்த லெட்டர்னது என்னதுன்னா சரணாகதி. பகவானை சரணாகதி பண்ணி தாயார் நமக்கு காட்டித்தரா. ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படி பகவானை போய் அடையணும், பகவான்கிட்ட எப்படி பிரபத்தி பண்ணணும்னு சொல்கிறத தானே அந்த தாயார் காட்டித்தர. லக்ஷ்மி தேவி தானே பகவானோட முதல் பக்தை, பகவானுக்கு ஏற்ற பக்தை அல்லவா. அப்போ பக்தாகிரகண்யான காரணம் பக்தாளெல்லாம் இப்படித்தான் பகவானை போய் சரணாகதி பண்ணணும்னு சொல்லி காட்டித்தர. இது தத்துவரூபமாக ருக்மிணி தேவியோட இந்த கதையை தத்துவரூபமாக நம்ம பார்க்குற சமயத்தில் ருக்மிணிங்கிறது ஜீவன். ருக்மிணியோடு அண்ணாமாரான 5 பேர் 6 சொல்லி பார்க்குறத ருக்மி, ருக்மபாகு, ருக்மகேஷி, ருக்மமாலி, ருக்மரதன் எல்லாம் இருக்கா இல்லையா, அவள் 6 சொல்லி கேட்குறத பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்ச இந்திரியங்களும் என்ன பண்ணுறது, பகவான் கிட்டக்க அந்த ஜீவன் போக விடாகி தடுக்கிறது. அதுதான் பகவானுக்கு கொடுக்கணும்னு சொல்லி புத்தியாகும் அந்த பீஷ்மகன் சொல்கிற அந்த ராஜா. அப்போ அவர் முதல்ல ருக்மிணி தேவியை பகவானுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி தான் நிச்சயம் பண்ணுறார். ஆனால் இந்திரியங்கள் என்ன பண்ணுறது, அதை பண்ண விடாக்கி விஷயாசிகளுக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும் இல்லையா. இந்திரியங்கள் பகவானுக்கு நேரம் நம்ம போகணும்னு சொல்லி நிச்சயம் பண்ணுவோம், ஆனால் நம்மளை அதில் பிரவர்த்திக்க விடுறதில்லை இந்திரியங்கள். கண்ணு எதையோ பாரு சொல்லி தூண்டுறது, காது எதையோ கேளு சொல்லி தூண்டுறது, அதே மாதிரி நாக்கு, ஸ்கின் என்ன சொல்லுவா, சரீரத்தில் இருக்கிற தொக்கு, அதே மாதிரி காது எல்லாமே ஒவ்வொன்றில் நம்மளை தூண்டுறது. விஷயத்திலே போய் ஈடுபடு சொல்லி சொல்கிறது. ஆனால் ஜீவனுக்கு நிஜமான ஆனந்த ஸ்வரூபன் கிட்டக்க போயிடணும்னு சொல்லி ஆசை, அது எல்லாருமே தடுக்கிறா. அது மாதிரி இந்த 5 பேர் ருக்மிணி தேவியை தடுக்கிறா. அந்த சமயத்தில் என்னதான் பண்ணுறது சொல்லி தெரியாக்கி அப்படி கலங்கி இருக்கிற சமயத்தில் அந்த பிராமணன் வரார். அந்த பிராமணன்றது 6 குருநாதர். ஒரு நிஜமான சரியான குருநாதரை போய் ஜீவன் எப்போ அடையிறதோ அந்த சமயம் என்ன சம்பவிக்கிறது, அந்த குருநாதர் வழிகாட்டுறார். நான் காப்பாற்றுறேன்,
நான் உன்னை கொண்டு பகவான் கிட்டக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லி தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி எடுத்துட்டு அந்த குருநாதராகிற அந்த பிராமணன் என்ன பண்ணுறார், ருக்மிணி தேவியை பகவான் கிட்டக்க கொண்டு விடணும்னு சொல்லி நிச்சயம் பண்ணுறார். அதனாலேயே அவர் அதுக்கு முயற்சி பண்ணுறார். பகவான் கிட்டக்கையே போய் துவாரகாபுரத்திலே போய் அவர் சொல்லுறார், ருக்மிணி என்ன சேர்ந்தவள், என்னோட சிஷ்யாக்கும், என்னோட இந்த ஜீவன் என்னோட சிஷ்யனாக்கும், அதனால இந்த ஜீவன் நீங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி ரெஃபர் பண்ணுறார் பகவான் கிட்டக்க. குருநாதர் சொல்லிவிட்டா அது பரம பிரமாணம் பகவானுக்கு. குரு அந்த ஜீவனை ஆட்கொண்டாச்சு சொல்லி தெரிஞ்சிருந்தா அடுத்தது கோவிந்தன் ஆட்கொண்டு விடுவான். அதுக்காக பகவான் இப்போது அந்த குருநாதராகிற அந்த பிராமணன் ருக்மிணி தேவியோட நிலையை வர்ணித்தார். ருக்மிணி தேவி எப்படி சரணாகதி பண்ணினான்னுள்ளதை பகவான் கிட்டக்க எடுத்து உரைத்தார். அதை கேட்டதுமே, பகவான் கிட்ட சொன்னதை கேட்டதுமே பகவான் ருக்மிணி தேவியை காப்பாற்ற போக போகிறேன். அதுதான் இதனோட தத்துவம். இந்த லீலை முகாந்தரமாக இந்த தத்துவத்தை காட்டித்தரேன். இப்போ ஒரு ஜீவாத்மாவும் ஒரு குருநாதரை போய் அடைஞ்சு பகவான் கிட்டக்க போகணும். இப்படி தான் பகவான் கிட்டக்க சரணாகதி பண்ணணும். ருக்மிணி தேவியோட அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறத அதில் சரணாகதி தர்மத்தை முழுவதுமே காட்டுறது அந்த ஒரு லெட்டர்னது. எல்லா லட்சணங்களுமே அதில் பொருந்தி இருக்கு. அப்போ அப்படியாக்கும் ஒரு ஜீவன் பகவான் கிட்டக்க போய் அடையண்டது சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த அழகான கத்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணறான் உள்ளது அடுத்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். அதுலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத 53 ஸ்ரீசுக உவாச. வைதர்பியாசது சந்தேஷம் நிஷம்ய யதுநந்தனः பிரகிருஹ்ய பாணினா பாணிம் பிரஹசன்னிதமப்ரவீத். வைதர்பியாசது சந்தேஷம் சஹ யதுநந்தனः தூ. ஸ்ரீகிருஷ்ணன், யதுநந்தனனான அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விதர்ப தேசத்து குமாரியான வைதர்பியான ருக்மிணி தேவியோட இந்த சந்தேஷத்தை கேட்டதுமே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. ஒரு குதூகலம் வந்துடுத்து பகவானுக்கு. தன்னை இப்படியும் ஆசைப்படுறவா இருக்காளா, இப்படியும் ஒரு பக்தி இருக்காளா சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணினார், அப்படியே சட்டுன்னு சாடி அந்த விப்ரனோட கையை அப்படி பிடிச்சுக்கிறார். பாணினா பாணிம், அந்த பிராமணனோட கையை அப்படி பிடிச்சுண்டு பிரகிருஹ்ய பிரஹசன் இதம் அப்ரவீத். சிரிச்சுண்டு உற்சாகத்தோட கண்கள் விடர்ந்து அந்த பிராமணனை பார்த்துட்டு இப்படி பேசலாம் பகவான். என்ன சொன்னான்? ஸ்ரீ பகவான் உவாச்ச ததாஹமபி தச்சித்தோ நித்ராம் ச நலபே நிஷி வேதாஹம் ருக்மிணா த்வேஷான் மமோத்வாஹோ நிவாரிதஹ. ததாஹமபி தச்சித்தோ நித்ராம் ச நலபே நிஷி. அந்த ருக்மிணி தேவி என்ன அடையாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லி பகவான் சொல்கிறேன். அவள் எப்படி தப்பிக்கிறாளோ அதே மாதிரி நானும் தப்பிக்கிறேன். தச்சித்தஹா, அவளே என்னோட மனசு ரமிச்சுன்னு இருக்கு சொல்லி அந்த விப்ரன் கிட்ட பகவான் சொல்கிறேன். நிஷி நித்ராம் ச நலபே, ராத்திரி சமயத்தில் எனக்கு தூங்கவே முடியறது இல்லை. ருக்மிணியே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்னன்னால ருக்மிணி தேவியை முதல்ல எனக்கு தான் தரேன்னு சொல்லி பீஷ்மக ராஜா நிச்சயம் பண்ணியிருந்தார். எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை பற்றி. ஆனால் அவளோட அண்ணா ஆன ருக்மி என்கிட்டக்க இருக்கிற துவேஷத்தால் தான் எனக்குன்னு முடிவு பண்ணியிருந்தான் அந்த கல்யாணத்தை மாற்றி சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும். என்னோட துவேஷம் காரணமாக்கும் ருக்மிணியை வேறு யாருக்கோ கொடுக்கறதா அவள் நிச்சயம் பண்ணியிருக்கா சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அதை பற்றி நான் ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ராத்திரி எல்லாம் எப்படி ருக்மிணி தேவியை காப்பாற்றலாம் சொல்லி ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஜாகரம் சொல்கிற ஒரு மன்மதாவஸ்தை, அதாவது மனுஷாளில் இப்போது ஒரு பிரேமிக்கனை கண்டு பிரேமிக்கைக்கு இஷ்டமோ இல்லைன்னா பிரேமிக்கையை கண்டு பிரேமிக்கனுக்கு இஷ்டமாச்சுன்னா அவளுக்கு ராத்திரி ஒன்றும் தூங்க முடியாது. ராத்திரியெல்லாம் அவளே நினச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பாள். அதுதான் ஜாகரம் சொல்கிற அவஸ்தை. பக்தாளுக்கும் பகவானை நினச்சே அவளுக்கு தூக்கம் வராது, குருநாதரை நினச்சே தூக்கம் வராது. அது எல்லாருக்கும் உள்ள அவஸ்தை தான். யாருக்கெல்லாம் பிரேமம் இருக்கோ எல்லாருக்குமே அந்த அவஸ்தை வந்துவிடும். அதை ஒரு மனுஷன்னா அப்படி வரும்னு சொல்லி பகவான் காட்டுறான். அப்போது தன்னோட நிலையும் இதாக்கும்னு சொல்லி அந்த பிராமண சிரேஷ்டன் கிட்டக்க பகவான் சொல்லி அவரையும் ஆனந்தப்படுத்துகிறார். அவருக்கு ஒரு என்ன சொல்லுவா நம்பிக்கை வரண்டாமா, பகவானும் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவருக்கும் ஒரு சந்தோஷம். குருநாதராக இருக்கிற அந்த பிராமணனுக்கும் ஒரு சந்தோஷம்.
அப்படின்னுட்டு என்னாச்சு? அதுக்கப்புறம் ருக்மிணி தேவியை எப்படி காப்பாற்றலாம்னு சொல்கிறான் பகவான். தாமானயிஷ்ய உன்மத்ய ராஜன்யாபசதான் ருதே மத்பராமனவத்யாங்கி மேதசோக்னிஷிகாமிவ தாமானயிஷ்ய உன்மத்ய மத்பரா என்னில் அனுரக்தையான அனவத்யாங்கீம் சுந்தரியான தாம் அவளை ஏதசஹ விறகுல இருக்கக்கூடிய அக்னிஷிகாமிவ அக்னி ஜுவாலிய மாதிரி மிருதே ராஜன்யாபசதான் யுத்தத்தில் அசத்துக்களான ராஜாக்கன்மாரில் வச்சு ஹீனன்மாரான அதமன்மாரான அவளை உன்மத்ய ஆனயிஷே அவளெல்லாம் ஒரு கலக்கி இப்படி கடைஞ்சு எடுத்துட்டு அவளை எடுத்துட்டு வருவேன் சொல்லி பகவான் சொல்கிறான், வாக்கு கொடுக்குறான். இந்த பகவானோட இந்த பராக்கிரமம் வீரியம் எல்லாம் அதில் தெரியறது அந்த பதப்பிரயோகங்கள் பார்க்குற சமயத்தில். உன்மத்திய சொல்லி தாயாரும் சொல்லியிருந்தா, ருக்மிணி தேவியும் அந்த கத்தில் எழுதியிருந்தா. அந்த சேதி ராஜா மகத ராஜாக்கள் எல்லாம் அங்கே நிறையா நின்றுட்டு இருக்கிறத அவளெல்லாம் ஒரு கலக்கி என்னை அப்படி தூக்கிண்டு வரணும்னு சொல்லி ருக்மிணி தேவி தானே லெட்டரில் சொல்லியிருக்கா. அப்போது அவளை எப்படி தூக்கிண்டு வரணுமோ, எப்படி கலக்கணும்னு சொன்னாலும் அதே மாதிரி நான் கலக்கி அவளை தூக்கிண்டு வர போகிறேன்னு சொல்லி பகவான் சொல்லுறேன். உன்மத்திய சொல்கிறேன் அந்த பதம், அதே பதத்தை எடுத்து போட்டிருக்கான் பகவான். அவள் எப்படி இச்சிக்கிறாளோ அதே மாதிரி அவளை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன். அப்படி உற்சாகத்தோட பகவான் சொல்லுறானா. சிசுபாலாதிகளை யுத்தத்தில் தோல்பிச்சதுக்கு அப்புறம் ராஜதானிக்கு அவளை நான் கொண்டு வருவேன். யாகத்துக்கு உபயோகிக்கக்கூடிய அக்னியமாயிட்டு ருக்மிணி தேவியை உபமிக்கிறார் இங்க. அக்னிஷிகாமிவ அது என்ன அர்த்தம்னா, யாகத்துக்கு தயார் பண்ணக்கூடியதான அக்னிங்கிறது ரொம்ப பியூரானதாக்கும். அவள் அரணியில் இப்படி கடைஞ்சு எடுப்பாள். சாதாரண வீட்டில் இருக்கிற கேஸ்லேருந்தோ இல்லை தீப்பெட்டியால் இப்படி கொளுத்தியோ அக்னியை எடுக்க மாட்டாள் யாகத்துக்கு. அப்படியே அரணியில் வச்சு அதை கடகடன்னு கடைஞ்சு அதுலேருந்து அந்த வரக்கூடியதான திவ்யமான புனிதமான அந்த அக்னியை எடுத்து தான் யாகத்துக்கு உபயோகிப்பாள். அப்போ அது மாதிரி பரிசுத்தமானவளாக்கும் ருக்மிணி சொல்லி எனக்கு தெரியும். அதனால பரிசுத்தையான அவளை யாருமே தொடாக்கி நானே சொந்தமாக்குவேன் சொல்லி பகவான் இங்கே சொல்லுறேன். அந்த தேவியோட நைசர்கிக பரிசுத்தியை பற்றி இங்கே பகவான் சொல்லுறேன். அப்படி உற்சாகத்தோட பகவான் இப்படி அந்த பிராமணன் கிட்ட சொல்ல அவரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படியே பகவான் எழுந்திருக்கிறான். தாருகனை கூப்பிடுறான். श्रीशुक उवाच उद्वाहर्षं च विज्ञाय रुक्मिण्या मधुसूदनः रथः संयुज्य धामाशु दारुकेत्याह सारथिम् उद्वाहर्षं च विज्ञाय रुक्मिण्या मधुसूदनः मधुकैडबाळ वधं पडिन अंद भगवान श्रीकृष्णन ருக்மிண்யா உத்வாஹர்ஷம் அந்த ருக்மிணி தேவியோடு விவாக நட்சத்திரம் என்னைக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். அந்த பிராமணன் கிட்டக்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் பகவான். நாளைக்காக்கும் சொல்லி தெரிஞ்சு கொடுத்து அது தெரிஞ்சதுமே ஹே தாருகா சொல்லி கூப்பிடுறான் பகவான். தாருகன் அங்கே வெளியில் நின்றுட்டு இருக்கா. சுவாமின்னு ஜெயா விஜய் பவ என்ன பண்ணணும் சொல்லி கூப்பு கையோடு முன்னாடி ஓடி வந்துவிட்டார் அவர். வேகம் ரதத்தை எடு சொல்லி பகவான் ஆக்ஞாபிக்கிறான். रथः आशु संयुज्यतामिति सारथिं ரதத்தை இப்பவே கலப்பு தாருகா, இப்பவே இறங்கணும். அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு போய் ரதத்தை அப்படியே தயாராக்கி அதில் ஏறி உட்காந்துட்டார் தாருகன். பகவானோட இந்த உற்சாகத்தை பார்த்து அவருக்கும் ஒரு குஷி வந்து கொடுத்து அப்படியே அந்த பிராமணனையும் அழிச்சுண்டு ரதத்தில் ஏறானாம் பகவான். सचाश्वैशैब्य सुग्रीव मेघ पुष्पबलाहकैः युक्तं रथमुपानीय तस्थौ प्राञ्जलिरग्रतः सचाश्वैशैब्य सुग्रीव मेघ पुष्पबलाहकैः பகவானோடு அந்த குதிரைகளை பற்றி சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். சஹாச்ச அந்த தாருகன் என்ன பண்ணார், விறுவிறுன்னு ஓடுறார். பகவான் எப்பொழுதும் கிளம்பக்கூடியதான அந்த ரதத்துக்கு ஓடுறார். அங்கே போய் பகவானோடு முக்கியமான குதிரைகள் எப்போவுமே பகவான் விளையாடக்கூடியதான அந்த குதிரைகளை அப்படியே எடுத்துன்னு வந்து அதில் பொருத்துறார். சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப பலாஹகைஹி, சைபியம் சுக்ரீவம் மேக புஷ்பம் பலாஹகம் சொல்லியாக இந்த குதிரைகளோட பேராம். அந்த குதிரைகளை கொண்டு அந்த தேரில் அப்படியே பூட்டறார்.
பகவான் அப்படியே நடந்து வர சமயத்தில் சிரசுக்கு மேலே கையை கூப்பிட்டு அந்த பகவானை வரவேற்கிறார் தாருகன். இந்த குதிரைகளுக்கு ஏன் இப்படி பேர் வச்சிருக்கா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. கிளியோடு சிறகுக்கு துல்லியமான நிறமுடையதான ஒரு குதிரைக்கு சைத்தியம் சொல்லி பேர் வச்சிருக்கா. ஸ்வர்ணம் மாதிரி மின்னக்கூடினதான குதிரைக்கு சுக்ரீவம் சொல்லி பேர் வச்சிருக்கா. மேக நிறம் உள்ள ஒரு குதிரைக்கு மேக புஷ்பம் சொல்லி பேர் வச்சிருக்கா. வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற குதிரைக்கு பலாஹக்கம் சொல்லி பேர் வச்சிருக்கா. இப்படி 4 குதிரைகள் பகவானோட ரதத்தில் எப்பவுமே இருக்கும். அது பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கா. அப்படி அந்த குதிரைகள் எல்லாம் கெட்டிண்டு குதிரைகளுக்கும் உற்சாகம், தாருகனுக்கும் உற்சாகம், பகவான் உற்சாகத்தோடு உள்ள ஏறி உட்கார்றான். அந்த பிராமணனுக்கும் உற்சாகம். அப்படி உற்சாகத்தோட எல்லாருமே கிளம்புறா. ஆருஹ்ய ஸ்யந்தனம் ஷௌரிர் த்விஜமாரோப்ய தூர்ணகைஹ ஆனர்த்தாதேகராத்ரேண விதர்பானகமதயைஹ. ஆருஹ்ய ஸ்யந்தனம் ஷௌரிர். ஷௌரிஹே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். எல்லா விதமான சூரத்தனவும் உள்ளவன். த்விஜம் பிராமணனை ஆரோப்பிய முதல்ல அவர் ஏற்றி உக்காத்திட்டு ஸ்யந்தனம் ஆருஹ்ய அந்த தேரில் தானும் ஏறி ஆனர்த்தாத தன்னோட புரியான துவாரகையிலேருந்து ஏகராத்திரேன ஒரே ஒரு ராத்திரி தான் விருந்த வாயு வேகத்தில் அந்த குதிரை போகிறது. எங்கேயோ வெஸ்டில் இருக்கு பகவானோட துவாரகை, ஈஸ்டில் இருக்கு குண்டினபுரம். ஒரு ராத்திரியில் ஒன்றும் போக முடியாது. ஆனாலும் பகவான் உற்சாகம் அந்த குதிரைக்கு வந்து கொடுத்தோ என்னவோ ஒரு ராத்திரியில் அப்படியே விருந்த போயிடுது. தூர்ணகைஹி சீக்கிரகாமிகளான அந்த ஹயங்கள் குதிரைகள் விதர்ப தேசத்தை பிராபிச்சது ஒரே ஒரு ராத்திரியில். ராத்திரி வெடியறதுக்கு முன்னாடியே பகவான் அங்கே எத்தியாச்சா. அப்படி விதர்ப ராஜ்யத்தில் வந்து சேருறான் பகவான். நாளைக்காக்கும் கல்யாணம் சொல்லி ருக்மிணி தேவின்னு சொல்லியிருந்தா இல்லையா, நாளைக்கு வந்து என்னை இப்படி கொடுத்து விட போறா, அதுக்குள்ளே என்னை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி ருக்மிணி தேவி அந்த கத்திலையும் எழுதியிருந்தா. அந்த சந்தேஷத்தையும் மனசில் வச்சுண்டு இப்போவே போகணும். இன்னைக்கு ஒரு ராத்திரியில் அந்த ருக்மிணி தேவி முன்னாடி போய் நிற்கலைன்னா அவள் பிராணத்தியாகம் பண்ணி விட்டாளும். என்னோட பிரியையான அவள் பிராணத்தியாகம் பண்ணி விட்டா எனக்கு தாங்குமா, அதனால நான் போய் காப்பாற்றணும்னு சொல்கிற ஒரு சிந்தையோட பகவான் இப்படி கிளம்பி ஒரே ஒரு ராத்திரியில் அங்கே போய் எத்தி விட்டான். இதுலேருந்து அந்த பகவான் பக்தாள் மேலே வைக்கக்கூடியதான அபிமானம், பிரேமை, இது 2 காணறது. அதி சீக்கிரம் பகவான் வந்து அந்த பக்தனை காப்பாற்றுறதுக்குன்னு ஓடி வந்து விடுவான். அதுதான் இதுலேருந்து தெரியறது. ராஜா சகுண்டினபதி புத்திர ஸ்நேக வசம் கதஹ சிசுபாலாய ஸ்வாம் கன்யா தாஸ்யம் கர்மாண்யகாரயத். ராஜா சகுண்டினபதி புத்திர ஸ்நேக வசம் கதஹ. குண்டின ராஜ்யத்தோட ராஜாவான பீஷ்மகன். குண்டினம் விதர்பம் எல்லாமே வந்து ருக்மிணி தேவியோட தேசத்தோடு பரியாயங்களாக்கும். விதர்ப தேசத்தோட ராஜாவான பீஷ்மக மகாராஜா, அவருக்கு ருக்மிணி தேவி மேலே ரொம்ப பிரேமதான். ஆனாலும் புத்திரனான ருக்மி கிட்டக கொஞ்சம் பிரேமம் உள்ள மாதிரி காட்டண்டி வரும். ஏன்னா அவன் ரொம்ப பராக்கிரமசாலி அல்லவோ. அவனுக்கு அதீனனா போயிட்டார். இவருக்கு வயசாகிடுத்து. அவன் சொல்கிறபடி தான் இருக்க முடியும். இல்லைன்னா கம்சனை மாதிரி இவனும் கிளம்பி விடுவான். உக்ரசேனருக்கு என்ன நிலை வந்ததுன்னு நம்ம பார்த்தோமே. அப்போ அதனால அவரும் வந்து ருக்மியோட பேச்சை கேட்டுண்டே புத்திர ஸ்நேக வசங்கதா ருக்மி கிட்டக்க ஸ்நேகம் இருக்கிறனால அவனோட வாக்குகளையே அனுசரிச்சுண்டு பீஷ்மக மகாராஜா தன்னோட ஒரே ஒரு பொண்ணான அந்த ருக்மிணி தேவியை சிசுபாலனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. அதனால அவர் வந்து மேற்கொண்டு 12 காரியங்கள் எல்லாம் விவாக விதிகள் எல்லாம் அனுசரிச்சுட்டு என்னெல்லாம் தயாரெடுப்பு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மனசால கிருஷ்ணனுக்கு குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆசை. அதனாலும் வெளிக்காட்டிக்க முடியாது. அப்படி அவரோட கஷ்டம். அப்படியே எல்லா தயாரெடுப்பும் பண்ணுறார் அவர். ராஜதானியில் என்னென்ன நடக்கிறது சொல்லி இங்கே சொல்கிறா. பட்டணங்கள்லையும் ராஜதானியிலையும் அதே மாதிரி அங்கே இருக்கிற வீதிகள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு ஆഘോஷம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் என்ன சொல்லுவா, செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு எல்லா விதமான தயாரெடுப்புகளும் பண்ணுறா. நிறைய விதானங்கள் எல்லாம் விதிக்கிறா. க்ஷேத்ராதிகள் எல்லாம் விசேஷமாக பூஜை நடக்கிறது, உற்சவம் நடக்கிறது. புரோஹிதன்மாரெல்லாம் இங்கெல்லாம் உட்காந்துட்டு வேதம் ஜபிக்கிறா, வேதகோஷம் பண்ணுறா. அப்படி ரொம்ப என்ன சொல்லுவா கிராண்டாக ருக்மிணி தேவியோட கல்யாணத்துக்கு எல்லாருமே தயாரெடுத்துட்டு இருக்கா. புரம் சம்ரிஷ்ட சம்சிக்த மார்கரத்யா சதுஷ்பதம் சித்ரத்வஜ பதாகாபிர்ஸ்தோரணை
समलङ्कृतं श्रग्गन्धमाल्याभरणैर्विरजोऽम्बरभूषितैः जुष्टं स्त्रीपुरुषैः श्रीमद्गृहैरगुरुधूपितैः पुरं संवृष्टसंसिक्तमार्गरथ्या चतुष्पथम् சித்திரத்வஜபதாகாபிஹ நானா நிறத்தில் இருக்கக்கூடிய துவஜங்கள் எல்லாம் கட்டி நிறைய பதாகைகள் எல்லாம் கட்டி நிறைய தோரணங்கள் எல்லாம் தொங்க போட்டு விசேஷமாக அலங்காரம் பண்ணறா. பாதைகள் ஊடுவழிகள் ஒரு திக்கில் இருக்கக்கூடியதான ராஜவீதிகள் எல்லாம் ஒத்து சேரக்கூடியதான மகாபதங்கள், அந்த ரவுண்ட் அபவுட்ஸ் அந்த இடங்கள்ல எல்லாம் அசுச்சிகள் எல்லாம் முதல்ல நீக்கம் பண்ணறா, நல்லா விற்த்தியாக்குறா. குப்பையெல்லாம் கொண்டு கொட்டி நீட்டாக்கி எல்லா இடத்துலையும் விருத்தி பண்ணி 4 பாகத்திலையும் நல்ல சுகந்தம் வீசும் தக்கனையா சந்தனம் முதலான சுகந்த திரவியங்கள் எல்லாம் கலக்கினதான தண்ணீர் அங்கே அப்படியே தெரிக்கிறா, நினைக்கிறா. அங்கே எல்லாம் விசித்திரமான ஸ்தம்பங்கள், அந்த ஸ்தம்பங்கள் எல்லாம் தோரணங்கள் கட்டி அலங்காரம் பண்ணறா. கொடிகள் எல்லாம் கட்டி இருக்கா. வழிகள் எல்லாம் கல்யாண உற்சவத்துக்காயிட்டு ராஜதானிக்கு போகிற ஜனங்களோடு பகுவிதமான வேஷங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது. அவள்லாம் விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு, மேக்கப் எல்லாம் போட்டுண்டு, பகுவிதமான வஸ்திரம் அலங்காரங்கள், நிறைய விதமான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுண்டு, பூமாலைகள் எல்லாம் போட்டுண்டு விசேஷமாக அவளும் அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறாளாம். ஓரோரோ தயாரெடுப்புகள் எல்லாம் அவளே பண்ணுறா. பிரஜைகளுக்கு எல்லாம் ரொம்ப குஷி. அவளோட ராஜகுமாரிக்கு அல்லவா கல்யாணம். எல்லாருமே நல்லா குளிச்சு பூமாலைகள் எல்லாம் தரித்து நல்ல விசேஷ வஸ்திராபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு புருஷாலும் ஸ்திரீகளும் தாரமுறையாக்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்ட்ரீட்ல நமக்கு நடக்கவே முடியாது. எல்லா ஸ்பேஸ்லேயும் ஜனங்கள் நிறைஞ்சிருக்கா. அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டும் வந்துட்டும் இருக்கா. தாரமுறையாக்கி போயிட்டு இருக்கா. ஓரோ கிரகத்தோடு முன்னாடி கூடி நடந்து போகிறவாளும் சகல இந்திரியங்களும் ஆனந்திக்கிறதா. அந்த விதத்துல எல்லா விதமான கர்ணரஞ்சகமான சங்கீதம் ஒரு இடத்துலேருந்து முழங்கிறது, வேறொரு இடத்துல மூக்கு சுகமாக நினச்சிடும், நல்ல மணக்க முடியறது. சுகந்த திரவியங்கள் எல்லாம் நிறைய கலக்கி வச்சிருக்கா. சந்தன திரியெல்லாம் கத்திச்சு வச்சிருக்கா. அதே மாதிரி கண்ணுக்கு இனிய மாதிரி நிறைய அலங்காரங்கள் பண்ணியிருக்கா. நல்ல சீத்தளமான வாயுவும் வீசுறது. நாக்குக்கு இனிக்கத்தக்கதான பகுவிதமான போஜ்ய பக்ஷ்ய சாதனங்கள் எல்லாம் அங்கங்கே வச்சிருக்கா. அதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் யாருக்கு வேணும்னாலும். அப்படி ரொம்ப சோபையோட அந்த நகரமே தயாரெடுக்கிறது ருக்மிணி தேவியோட கல்யாணத்துக்குன்னு. பித்ருன் தேவான் சமப்யர்ச்ய விப்ராம்ச்ச விதிவன் நிருப போஜயித்வா யதா நியாயம் வாச்சயாமாஸ மங்களம். பித்ருன் தேவான் சமப்யர்ச்ய விப்ராம்ச்ச விதிவன் நிருப. இப்படி ராஜாவாலையும் ஜனங்களாலையும் ஒரே மாதிரி ஆதரிக்க கூடினதான கல்யாண தினமும் வந்து சேர்ந்தது. க்ஷேத்திரங்களில் பூர்வ புருஷன்மாரான மகான்மாரை பிரதிஷ்டிச்சிருக்க கூடினதான க்ஷேத்திரங்கள், அதே மாதிரி பித்ருக்களுக்கும் பண்டு காலத்தில் ஆலயங்கள் இருந்திருக்கு. அவளையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிற ஆலயங்கள்ல எல்லாம் விசேஷமாக பூஜை நடக்கிறது. நைவேத்தியம் நன்னா பண்ணறா. என்னென்ன உற்சவங்கள் விதி பிரகாரம் நடத்தணுமோ அதெல்லாம் நடத்துறா. சதாச்சாரத்தை அதிக்கிரமிக்காக்கி பிராமணாலும் 4 ஜாதியில் இருக்கக்கூடியவாளும் யதாயோக்கியம் போஜனம் பண்ணறா. கன்யகைக்கு 12 மங்களாச்சரணங்கள் எல்லாம் உண்டு. ஒரு கன்யகை கல்யாணம் ஆக போகிற ஸ்திரீக்கு என்னெல்லாம் பண்ணுவா, மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குளிப்பிப்பா இல்லையா, அதெல்லாம் பண்ணறா. அந்த ஸ்திரீ ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்து ருக்மிணி தேவியை தயார் பண்ணறா. பிராமண புரோஹிதாள்லாம் சொல்கிறா, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம், மங்களாச்சரணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவா சொன்ன உடனே ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து ருக்மிணி தேவியை தயார் பண்ணறா. சுஸ்நாதாம் சுததீம் கன்யாம் கிருத கௌதூகமங்களாம் அஹதாம் யுக்மேன பூஷிதாம் பூஷணோத்தமைஹி சுஸ்நாதாம். வேண்டும் விதம் நன்னா ஸ்நானம் பண்ணி வைக்கிறார் ருக்மிணி தேவிக்கு. சுததீம் சோபனமான பல்லுகள் உடையவள் ருக்மிணி தேவி. சிரிக்கிறதையே ரொம்ப அழகா இருக்குமாம் ருக்மிணி தேவியை பார்க்கறதுக்கு. முல்லை முட்டு மாதிரி இருக்குமாம் பல்லுகள். கிருத கௌதுகமங்களாம் செய்யப்பட்டதான அதிகம் சொல்லுவா
பகுவிதமான மங்களாச்சரணங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணறா. ஒரு கல்யாணம் ஆக போகிற கன்னியகையை தீர்த்த ஜலத்தால், சமுத்திர ஜலத்தால், விசேஷமாக கிடைக்கக்கூடியதான ஜலத்தால், மந்திரிச்ச ஜலத்தாலெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாள். அப்படி அபிஷேகம் பண்ணி வைக்கிறா. நால்பாமரை தொலி, ராமச்சம், சந்தனம், பச்சை கற்பூரம் முதலான சுகந்த திரவியங்கள் எல்லாம் போட்டு அந்த தீர்த்தங்களால் ருக்மிணி தேவியை அபிஷேகம் பண்ணறா. இப்படி ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கன்னிகைக்கு விசேஷமான ஆபரணங்கள் எல்லாம் தரிப்பித்து பட்டு உடுத்தி விட்டு கைகளில் காப்பெல்லாம் கட்டி மங்கள கிருத்தியம் எல்லாம் பண்ணறா. எல்லா சம்ஸ்காரமும் விதி பிரகாரம் பண்ணறா. ஒரு கல்யாணமாகிற பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் விதி பிரகாரம் பண்ணறா. அந்த புரோஹிதன்மாரெல்லாம் இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறார். சக்ருசமார்கயஜர் யஜுர்மந்திரைர் வத்வா ரக்ஷாம் த்விஜோத்தமாஹ புரோஹிதோ தர்வவித் வை ஜுஹாவ கிரகசாந்தயே. த்விஜோத்தமாக பிராமண சிரேஷ்டாலெல்லாம் என்ன பண்ணறா? சாமம், ரிக்கு, யஜுசு சொல்கிற வேதங்களில் சொல்லப்பட்டதான மந்திரங்கள் எல்லாம் கோஷிக்கிறா. வதுவான இந்த கன்னிகைக்கு ரக்ஷை வரணும், அவளுக்கு அவள் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணறா. அதர்வண வேதத்தில் கிரகப்பீடையெல்லாம் உண்டாக இருக்கிறதுக்கு வேண்டிட்டு கிரக சுத்தியெல்லாம் வரண்டாமா. அதானது இப்போது கல்யாணமாக போகிறது இந்த குழந்தைக்கு, ருக்மிணி தேவிக்கு நட்சத்திர கல்பமும் சாந்தி கல்பமும் எல்லாம் பிரதானமாக பண்ணணும். அதெல்லாம் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலெல்லாம் நல்ல பாண்டித்யம் உள்ள புரோஹிதாள் எல்லாம் ஜாதகத்தில் ஏதேது கிரகங்கள் விவாக காலத்தில் பிரதியாக இருக்குது, தப்பாக இருக்குது, தப்பான திருஷ்டி தருது, அந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்து அந்தந்த கிரகங்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வைக்கிறா. விதி பிரகாரமே பண்ணறா. வேதங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் விதிச்சதான சத்கர்மங்கள் எல்லாம் யதாக்கிரமம் பண்ணிட்டு வரா. ஹிரண்யரூப்யவாசாம்சி திலாம்ச குடமிஸ்ரிதான் பிராதார்த்தேனுஷ்ச விப்ரேப்யோ ராஜா விதிவிதாம்பர. ஹிரண்யரூப்யவாசாம்சி விதிவிதாம்பரஹ, சாஸ்திர கிரமங்கள் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற சிரேஷ்டனான ராஜான இவர் பீஷ்மக ராஜா என்ன பண்ணுறார்? பிராமணால் எல்லாம் கூப்பிடுறார். அவளுக்கெல்லாம் உத்தமமான ஆசனம் கொடுத்து அவளை உட்கார வச்சு ஹிரண்ய ரூப்யவாசாம்சி ஸ்வர்ணம், வெள்ளி, வஸ்திரங்கள் முதலானவை எல்லாம் அவளுக்கு தானம் பண்ணுறார். குட மிஸ்ரிதான், சர்க்கரையோடு சேர்ந்து, திலாஞ்ச திலங்கள், தேனுஹூச்ச பசுக்களையும் தானம் பண்ணுறார். நிறைய தானம் பண்ணுறார். பொண்ணோட கல்யாணத்தில் அவருக்கும் சந்தோஷம் இருக்குது, அதனால நிறைய தானம் பண்ணுறார். ஏவம் சேதிபதி ராஜா தமகோஷ சுதாய வை காரயாமாச மந்திரஜ்ஞே சர்வமப்யுதயோசிதம். ஏவம் சேதிபதி ராஜா, இது ருக்மிணிக்கு மட்டும் இல்லை, ருக்மிணிக்கு இப்படி எல்லாம் ஒரு சைடில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி சேதி ராஜான சிசுபாலனும் ஒரு பாகத்தில் உட்காந்துட்டுருக்கான். அவனுக்கும் இதே மாதிரி மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணி காபெல்லாம் கட்டி ஹல்தி எல்லாம் பண்ணுவாள், அதெல்லாம் போட்டு அவனுக்கும் பகுவிதமான கிரகசுத்தி சொல்லுவா, வேத கோஷம் இதெல்லாம் பண்ணி சிசுபாலனுக்கு என்னென்ன விதமான கர்மங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் அவளோட சைடில் மாப்பிள்ளையோட ஆத்துக்கார் எல்லாரும் பண்ணறா. அதுக்கெல்லாம் பிரதானமாக லீடர்ஷிப் ஆறுன்னா ஜராசந்தன். சிசுபாலனுக்கு இந்த கன்னியை சாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே ஆரோது ருக்மிணியை ஹரிச்சுட்டு போகக்கூடாது. அதனால சிசுபாலனுக்கு காவலாளிய மாதிரி, பாடி கார்டு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ஜராசந்தன் நின்றுட்டு இருக்கான். அவனோட கூட்டாளிகள் எல்லாம் நின்றுட்டு இருக்கான். நாளைக்கு மாப்பிள்ளை எழுப்பு, எல்லாரும் வாங்கோ. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம். ராதே கிருஷ்ணா.